சுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இந்த காணொளி வழியாக உங்களை சந்திக்கிறதுல பெரிய சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? ஒரு சிறு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்படி நான் விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு சபையினுடைய போதகர் தன்னுடைய சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகளுக்கு சொன்னார், இன்றைக்கு ஒரு அடக்க ஆராதனை நடக்கிறது, எல்லோரும் வந்து விடுங்கள் என்பதாக சொன்னார். விசுவாசிகளுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி, நம்முடைய சபையில யாருமே மறிக்கலையே, பாஸ்டர் எதுக்காக வர சொல்றாரு என்கிற ஒரு கேள்வி எழுப்பினது. ஆனால் சொன்னது பாஸ்டர் ஆகிட்டு, அதனால் போகாமல் இருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் எல்லோ விசுவாசிகளும் அடக்க ஆராதனையிலே வந்தார்கள். அந்த அடக்க ஆராதனை பாடல் பாடப்பட்டது, சவப்பட்டியானது மூடப்பட்டிருந்தது. இவர்களுக்குள்ள எல்லோருக்குள்ள ஒரு பெரிய ஆர்வம் என்னன்னா, அந்த அடக்க ஆராதனையை கவனித்துக் கொண்டிருந்தாலும் அந்த சவப்பெட்டிக்குள்ளே உள்ளே இருப்பது யார் என்கிற ஒரு ஆர்வம் எல்லோருக்குள்ளும் இருந்தது. அப்படி எல்லோரும் காத்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் முடிந்து அடக்க ஆராதனை முடிவடைகிற நேரத்திலே பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, இப்போது யாரெல்லாம் இறந்து போனவரை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் வரிசை கிரமமாக வந்து ஒவ்வொருவராக அதை பார்த்துவிட்டு செல்லுங்கள் என்பதாக சொன்னார். சொன்ன உடனே எல்லோரும் வரிசையாக வர ஆரம்பித்தார்கள். வந்தவர்கள் அதை உள்ளே திறந்து பார்த்துவிட்டு ஒன்றும் பேசவில்லை, அமைதலாக போய் உட்கார்ந்து விட்டார்கள். அப்போ உட்கார்ந்த பிற்பாடு தான் எல்லோருக்கும் தெரிந்தது, உள்ளே ஒருவரும் இல்லை. உள்ளே ஒரு கண்ணாடி ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே எட்டி பார்க்கும்போது அது அவருடைய முகங்கள் அதற்குள்ளே தெரிந்தது. அப்ப அந்த போதகர் எழும்பி சொன்னார், சபை காண வேண்டியது ஒன்று உயிர் மீட்சி, இல்லையானால் அடக்க ஆராதனை. இந்நாட்களிலே சபையை ஆண்டவர் உயிருள்ளதாக பயன்படுத்தும்படி தேவன் விரும்புகிறார். ஆனால் சபைக்குள்ளே தேவன் விரும்பாத எல்லா விதமான அசிங்கமான, தேவன் விரும்பாத அருவருப்பான காரியங்கள் சம்பவிக்கிறது. இந்நாட்களிலே ஆண்டவர் சபையை புதுப்பிக்க விரும்புகிறார். சபைக்குள்ளே தம்முடைய எழுப்புதலை தேவன் ஊற்றும்படி விரும்புகிறார். சபைக்குள்ளே எழுப்புதல் வருகிற போது செத்த காரியங்கள் எல்லாம் வெளியே போய்விடும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் உயிருள்ளவன் என்றும் ஒருவேளை செத்தவனாக இருப்போமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். ஒருவேளை ஆதி நாட்களே நமக்குள்ள இந்த ஜெபம் இப்பொழுது எங்கே இருக்கிறது? ஆதி நாட்களிலே நாம் வாசித்த அதே வேத வசனம், ஆதி நாட்களிலே தேவனோடு கூட செலவழித்த அதே நேரங்கள் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய ஆத்துமா குளிர்ந்து போய் நம்முடைய இருதயம் செத்து போய் இருக்குமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒன்று நாம் காண வேண்டியது உயிர் மீட்சி, இல்லையானால் அடக்க ஆராதனை. ஒன்று நாம் காண வேண்டியது தேவனுடைய அக்னி, இல்லையானால் குளிரான ஒரு காரியம். வெதுவெதுப்பாக இருந்தால் தேவன் நம்மை தம்முடைய வாயினின்று வாந்தி பண்ணி போடுவார். உயிர்ப்பிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you.